மக்களே, இந்த தடவை நான் வந்து ஒரு லஞ்ச் ப்ரெப் வீடியோ போட்டிருக்கேன். இது ஒரு ரெகுலர் ரொட்டீன் தான். ஒரு மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் போல் 12 நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி சில நாள் வந்து சீக்கிரமாகவே செஞ்சு வச்சுருவேன். அப்போது வந்து ரிலாக்ஸ்டாக எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக தான் செஞ்சேன். பிகாஸ் 1 o'clock நான் என் பொண்ணை போய் கூப்பிட போவேன். ஸோ அதுக்கு முன்னாடி செய்யணும். ஸோ 12 ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ பாதி வேலை தான் முடிக்க முடியும். ஸோ அதை பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவசரமாக இன்றைக்கி பண்ணிகிட்ருந்தேன். டியூனா இருந்தது. ஸோ அதை சரி மசாலா போட்டு வச்சிடலாம் ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செஞ்சிட்டே இருக்கும் போது வந்து என்ன பண்ணலாம் குழம்பு அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சாம்பார் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து ரேடிஷ் கொஞ்சம் நல்லா கிடக்கிறதுனால அதை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஒரு சாம்பாரும் டியூனா ஃப்ரையும் பண்ணிடலாம். அப்படியே ஏதாவது ஒரு காய்கறி கூட்டு மாதிரியும் வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ டியூனா தான் முதல்ல பண்ணணும், மசாலா போட்டு வைக்கணும். பிகாஸ் அது ஊறி பொரிக்கிறதுக்கு டைம் ஆயிரும். ஒரு 45 minutes அந்த மாதிரி இருக்கு என்கிட்ட. அதுக்குள்ளே என்ன லஞ்ச் ப்ரெப் முடியுமோ அதை செஞ்சு வச்சுட்டு கிளம்ப போகிறேன். இங்கே வந்து வின்டரில் ரேடிஷ் வந்து அந்த இலையோடு கிடைக்கும். நானும் இது சப்ஜி பண்ணணும்னு வச்சுருந்தேன். பட் இதில் பாதி வந்து எல்லோ ஆயிடுச்சு. ஸோ அதில் மீதி உள்ள க்ரீனிஷாக உள்ள லீஃபை மட்டும் பிரித்து இதில் சாம்பாரில் போட்டால் நல்லாயிருக்கும் ரேடிஷ் கூடயே. ஸோ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை மட்டும் போட போகிறேன். ஸோ ரேடிஷ் தாண்டு கூட நல்லாயிருக்கு. வின்டரில் ரேடிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் லீஃபும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வரும். இது வந்து 3 days ஆச்சு நான் அந்த கவரில் வச்சு. அதனால தான் நிறைய எல்லோ ஆயிடுச்சு. சாம்பார் வந்து எனக்கு பண்ணதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஈஸி டிஷ் டு டூ. அப்புறம் ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். முள்ளங்கி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செய்கிறதுக்கு ஈஸி ப்ளஸ் ஹெல்தி. ஸோ அதில் நிறைய விஷயம் இருக்குது சாம்பார் பண்ணுறதுல. வீட்லேயே எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் ஓகே, அது எப்போவுமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். டைமை பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் அவளை கூப்பிட போகணும். நீங்கள் சாம்பார் வந்து வீக்லி எத்தனை டைம்ஸ் செய்வீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சாம்பார் வந்து நான் என்னோடய அம்மா ரெசிபி தான், எல்லாமே எங்கள் அம்மா சேர்த்தே போட்டுருவாங்க. தடுக்கா மட்டும்தான் லாஸ்ட்டாக புளி அதெல்லாம் வந்து தான் கடைசியில் தனியாக சேர்க்குறது. சில பேர் பருப்பு தனியாக, வெஜிடபிள் தனியாக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நான் எல்லாம் ஒரே இதில் தான் பண்ணுவேன். அடுத்தது வந்து கேபேஜ் பொரியல் வைப்போம். ஏன்னா 2 5 சாம்பார் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ஒரு கேபேஜ் பொரியலும் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமேன்ட்டு கேபேஜ் பொரியல் பண்ணலான்னு. அதாவது அந்தந்த டைமுக்கு தான் அப்படி ஐடியா வரும். குக் பண்ணும் போது அப்படியே ஐடியாஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன வெஜிடபிள் இருக்குது அப்படி இப்படின்னு ஐடியா வச்சு செய்கிறது தான். டைமும் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் தான் இப்போதைக்கு செய்ய முடியும். அவளை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஹாய் மக்களே. ஸோ மீதி வேலையை வந்து நான் என் பொண்ணை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் செய்யணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து டக்குன்னு கூப்பிட்டு வச்சுட்டு நான் ரெடியாகி கிளம்புறதுக்குள்ளே இது ஆஃப் பண்ணிடுவேன் சாம்பார். அப்புறம் வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து அதுக்குள்ளே மேரினேட் ஆயிரும். ஸோ ஃபிஷ்ஷையும் பொரிச்சிட்டு கேபேஜ் பொரியல் சாம்பார். வந்த உடனே ரைஸ் வைக்கணும் மறக்காமல், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ வந்த உடனே ஒரு 1/2 hour வேலை இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ வந்த உடனே அவளுக்கு ரொம்ப பசிக்கும். இங்கே வந்து ஸ்கூல் டைமிங் 1 o'clock முடியும். ஸோ வந்த உடனே அவளுக்கு பப்பாளி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை அவள் சாப்பிட்ருவா. அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதான். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்து உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்க அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே. டியூனாவை வந்து ரொம்ப பொரிச்சிட்டேன். அது வேறு மசாலா வந்து ஏரில் வர அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹீட் பண்ணிட்டேன். கண்ணெல்லாம் காந்து டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்ன பண்ண ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கவே முடியலை. அந்த அளவு கொஞ்சம் ஓவராக ஹீட் பண்ணிட்டேன்.